ओम नमो महद्भ्यो नमो अर्भकेभ्यो नमो युवभ्यो नमः आशिनेभ्यः यजामदेवान् यदि शक्नवा ममाज्याय सस्यं समावृक्तेवाः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। गुरुतल्पान् नमस्कृत्य सर्वान् विदुषः प्रणिपत्य वेदविषये एवं वेदसम्बन्धशास्त्रविषये नाम संस्कृतविषये यथामति किञ्चित् प्रस्तौमि द्रविडभाषया தமிழ்லேயே சொல்லிடுறேன். அதாவது வேதாத்தியனத்தை பற்றி அதுலேருந்து சம்ஸ்கிருத அத்தியனத்தை பற்றி இன்றைக்கி பேசணுங்கிறது எல்லோரும் ஆக்ஞாபிச்சிருந்தா. முதல்ல அத்தியனம் ஆரம்பிக்கிறது நம்ம உபநயனத்திலேருந்து அத்தியனத்தை ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்கும் 7 வயசில் அதுவா 8 வயசில் அந்த மாதிரி உபநயனம் எல்லாருக்கும் உபநயன சம்ஸ்காரம் ஆறுது. அதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க உபநயன சம்ஸ்காரத்துலேருந்து முதல்ல நமக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் நான் இப்படி பிடிச்சுட்டுருக்கேன்னாக்கா முதல்ல நம்ம உபதேசமாக வாங்கிக்கிறோம். அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அது விசாரம் பண்ணக்கூடியதாக விசாரத்தோடு சேர்ந்த உபதேசம், வெறும் உபதேசம் மட்டும் இல்லை, அதில் நம்மளோட விசாரமும் சேர்றது. பிற்பாடு திருப்பி கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம இந்த பிரம்ம வித்யான்னு சொல்லுவா, அதோடைய உபதேசத்தோடு நம்மளுடைய ஒரு ஜீவனமானது பூர்த்தியாகுது அப்படிங்கிறது. அதில் உபதேசம் அப்படின்னு சொல்லும் பொழுது உபநயனத்தில் முதல்ல என்ன பண்ணுறோம், காயத்ரி உபதேசம் பண்ணுறா எல்லாருக்கும், காயத்ரி மந்திரத்தை. அதில் உபதேசத்தில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்க சொல்கிறத நம்ம கேட்டு அதை நம்ம ஸ்ரத்தையாக மனசில் வாங்கிக்கணும். அதுதான் உபதேசங்கிறது. இது காயத்ரி மந்திரம் மட்டும் இல்லை, அதுலேருந்து ஆரம்பித்து நம்ம எப்படி இருக்கணுங்கிற நியமத்தையும் உபதேசம் பண்ணுறா. இப்போ மாமா சொன்ன மாதிரி, ஆர்கே மாமா சொன்ன மாதிரி நிறையா பிரம்மச்சாரியசி அப்போஷான இந்த மாதிரி நியமங்கள்லாம் முதல்ல பிரம்மச்சாரியாக இருக்கணும். அதாவது மற்றபடி ஆச்சமனங்கள்லாம் பண்ணணும். அந்த மாதிரி சாயங்காலம் பிராதகாலம் சமிதாதானம் பண்ணணும். இப்படிங்கிற நியமங்களையும் உபதேசம் பண்ணுறா, அதை வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய அத்தியனம் வேதாத்தியனம்ங்கிறது ஆரம்பித்து உபாகர்மாலேருந்து எல்லாமே உபதேசமாக வர்றது. அதில் மெயினாக இருக்கக்கூடியது முதல்ல ஸ்ரத்தை. ரொம்ப ஸ்ரத்தையாக அவர் சொல்லக்கூடிய மந்திரங்களை அப்படியே கேட்டு நம்ம மனசில் வாங்கிக்கிறோம். இது வரைக்கும் இந்த உபதேசங்கள் இருந்துகிட்டே வர்றது. இது எது வரைக்கும் அப்படின்னாக்கா ஓரளவு நம்ம சம்ஹிதா அத்தியனம் பண்ணுற வரைக்கும் நம்ம டெய்லி இதுதான் வேலை. என்ன பண்ணுறோம், உபதேசத்தை தான் வாங்கிட்டே வந்துட்டே இருக்கோம். அப்படி பண்ணும்பொழுது இப்போது இந்த சரண வியூகம்னு உண்டு. சாதாரணமாக வேதத்தை பற்றி சொல்கிறச்ச ஒரு வேதத்துக்கும் எப்படி இருக்குது, அந்த வேதங்கள் எத்தனை மந்திரம் உள்ளது. இப்போ ரிக்வேதத்தை எடுத்துட்டாக்க 10,552 மந்திரங்கள் இருக்குது, 8 அஷ்டகம் இருக்குது, 10 மண்டலங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் 64 அத்தியாயம் இருக்குது. இப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா. அதில் எத்தனை சூக்தங்கள் இருக்குது, 2024 பஞ்சாதி இருக்குது. இப்படி அதில் வரிசை 1021 சூக்தங்கள் இருக்குதுன்னு அந்த கணக்கெல்லாம் அதில் சொல்லிட்டு வருவா. அது சொல்லும் பொழுது அந்த அத்தியனத்தை சொல்லும்போது முதல்ல சர்ச்சா, ஸ்ராவகா, சர்ச்சகா, ஸ்ரவணீய பாரகா அப்படின்னு 4 பிரிப்பார். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம பண்ணக்கூடிய அத்தியனங்கிறது என்ன, நம்ம பரம்பரையாக எந்த சாகை வந்திருக்கோ அதை நம்ம அத்தியனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை சொல்லித்தரத்துக்கு வாத்தியார், அதே மாதிரி அதை படிக்கக்கூடிய சிஷ்யன், எது வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிறத அதில் ஒரு கிரமம் எடுத்து சொல்லியிருப்பார். இந்த 4ஐயும் அதை ஸ்ரவணீய பாரகாங்கிறது எதை நம்ம படிக்கணும், எது வரைக்கும் நம்ம படிக்க போகிறோங்கிறது, அது ஷாக்கை பூர்த்தி ஆகுதுங்கிறத பற்றி சொல்லுவார். அதில் அதுக்கப்புறமா இந்த சம்ஹிதாத்தியனம்னு சொன்னோம் இல்லையா, இந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கின்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பதாத்தியனம்ங்கிறது பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம உபதேசமாக வாங்கிட்டு வந்ததை
இதுக்கப்புறம் நம்ம எப்படி அத்தியனம் பண்ணுறோம் அப்படின்னாக்க, இப்போ அக்னிமீளே புரோஹிதை யஜ்ஞஸ்ய தேவ மிருத்துஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் அப்படின்னு இருக்கு. இதில் பதப்பாட்டம் சொல்லணும்னா அக்னிம் ஈழே புரஹீதம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? இப்போயே நமக்கு என்ன ஆறுது, நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. சம்மிதையில் நம்ம சொல்கிறச்ச எப்படி சொன்னோம்? அக்னிமீளே புரோஹிதம்னு சொன்னோம். பிரிக்கிறச்ச அக்னிம் ஈழேன்னு அனுதாத்தம் வந்தது இல்லையா? அக்னிங்கிறது அதே அகாரத்துக்கு என்ன ஸ்வரம் அனுதாத்தம் இருக்குது. அக்னிம் அப்படிங்கிறதுல அந்த இகாரத்தில் உதாத்தம். இது அப்படி தான் பார்க்கணும். அதுதான் சொல்கிறது. நம்ம முதல்ல ஸ்வரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா 4 தெரிஞ்சுக்கணும். வேதங்கிறது என்ன? ஸ்வரஹா வர்ணஹா அக்ஷரம் மாத்ரா, 4 ஸ்வரங்கள். இப்போ சாதாரணமாக வேதங்கள் சாமவேதத்தில் நிறையா ஸ்வரங்கள் இருக்குது. பொதுவாக பார்த்தா உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரித்தம் பிரச்சயம் அப்படிங்கிற 4 ஸ்வரங்கள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வர்ணங்கள். வர்ணம்னு சொன்னோம்னா வெஞ்சனம் எடுத்துக்கலாம். ஆகம வர்ணங்கள்னு சொல்கிறது உண்டு. இப்போது ருக்வேதத்துலேயே சாஸ்கம்ப சித் கம்ப நேனஸ்கபியான்னு இருக்குது சம்மிதையில். சித்து கம்ப ஸ்கம்பா நேனன்னு பதம். சம்மிதையில் சாஸ்கம்பா சித் கம்பா நேன அப்படிங்கிறது சம்மிதை. அப்போ சகாரம்ங்கிறது ஆகமன்னு சொல்கிறது. அது அதில் வராது. இந்த மாதிரி வர்ணங்கள்லாம் எங்கே வர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி அக்ஷரங்கள், உயிரெழுத்து எத்தனை இருக்குது? இப்போ ஒரு வேதத்தில் ஒரு மாதிரி இருக்கும். எத்தனை அக்ஷரங்கள், அந்தந்த வேதத்தில் எத்தனை அக்ஷரங்களை பிரயோகம் பண்ணியிருக்கா? இப்போ ருக்வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க சாதாரணமாக உயிரெழுத்தில் ஹ்ரஸ்வம் தீர்க்கம் ப்ளுதம்னு 3 சொல்லுவோம். வியாக்கரணை பார்த்தா மற்றபடி எல்லாத்துலேயும் ஊகாரோ ஜஸ்வ தீர்க்க ப்ளுதாங்கிறது சூத்திரங்கள்லாம் சொல்கிறச்ச சாதாரணமாக அ ஆ ஆ அப்படிங்கிறது ப்ளுதம் அப்படிங்க 3ஆக பிரித்து சொல்கிறது உண்டு. அதில் ருக்வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க அ ஆ அப்படிங்கிற 2 ஹ்ரஸ்வம் தீர்க்கம் உண்டு. அகாரத்தில் ப்ளுதம் கிடையாது. இகாரத்துக்கு தான் ப்ளுதம் சொல்லியிருக்கார். நத்வா பீரி வவிந்ததி அப்படிங்கிற இடத்துல இது யஜுர்வேதத்துலேயும் வந்திருக்கு, ருக்வேதத்தில் இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு 2 இடம் இங்கே மட்டும்தான் ப்ளுதம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இகார ப்ளுதம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதா சொல்லி உயிரெழுத்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாள். இது அக்ஷரம். இப்போ ஸ்வரஹா. அதே மாதிரி வர்ணங்கள்னால் வெஞ்சனாட்சரம்னு சொன்னேன், ஆகமம்னு சொன்னேன். அப்புறம் அக்ஷரம்ங்கிறதுனால உயிரெழுத்துக்கள் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி மாத்ரா அப்படின்னு சொல்கிறோம். மாத்ரானா காலம். காலம்னா இதான் ஹ்ரஸ்வம். இப்போ அகாரம் தான். அகாரம் 3 விதமாக சொல்கிறோம். ஒரு மாத்திரா காலத்தில் பிரயோகம் பண்ணுறோம். ஆங்கிறது 2 மாத்திரா காலம், ஆ அப்படிங்கிறது 3 மாத்திரா காலம். அதே மாதிரி இங்கே மட்டும் இல்லை. இந்த மாத்திரா காலம் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா பதாத்தியனம் பண்ணுறச்ச ஹோதாரம் ரத்னதாதமம்னு சொன்னோம். அந்த இடத்துல பதம் எப்படி ஹோதாரம் ரத்ன தாதமம் அப்படின்னு இருக்கு. இந்த ரத்ன அப்படிங்கிற இடத்துல அந்த அவகிரகம்னு சொன்னோம். திக்கண்டம்னு போட்டிருப்பா. அந்த அவகிரகத்துக்கு என்ன காலம் அப்படின்னாக்க மாத்ரா ஹ்ரஸ்வா தாவத் அவகிரகாந்தரம் அப்படின்னார். ஹ்ரஸ்வாட்சரத்துக்கு என்ன மாத்திரா காலம் சொல்கிறியோ அதே காலத்தை அந்த அவகிரகத்தில் சொல்லணும். அவகிரகம்னா திக்கண்டம் ரத்ன தாதமம் அப்படிங்கிறது. அப்போது இந்த இடத்துல இந்த காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டா தான் நம்ம இதை சொல்ல முடியும். அப்படியே ஸ்வரஹா வர்ணஹா அக்ஷரம் மாத்திரா இந்த 4 இருக்கு இல்லையா? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அக்னிம் ஈழே அங்கே ஆரம்பித்தோம். ஈழேன்னு சர்வானுதாத்தை ஏன் வந்தது அப்படின்னாக்க இதில் முதல்ல உயிரெழுத்து அப்படிங்கிறது பிரதானம். அந்த உயிரெழுத்தில் தான் என்ன வர்றது அப்படின்னாக்க அதுக்கு வெஞ்சனங்கள்லாம் அங்கமாக இருக்குது. அந்த உயிரெழுத்துக்களில் தான் ஸ்வரங்கள் வருது. உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரித்தம்ங்கிற ஸ்வரம் உயிரெழுத்துக்கு தான் வருது. அந்த ஸ்வரத்தை அந்த உயிரெழுத்து எத்தனை காலத்தில் இருக்கோ அத்தனை காலத்துக்கு நம்ம உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிறது. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக வாத்தியார்ட்டையும் தெரிஞ்சுட்டு இருப்போம். இது நம்ம அதாவது சொல்கிறது ஸ்வரத்தோடைய காலம். நம்ம சுயமாக படிச்சுக்கும் பொழுது ஸ்வரத்தோடைய காலத்தை அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. புஸ்தகத்தை வச்சு சொல்லும்பொழுது எந்த அளவுக்கு இழுக்கணும், எந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம அந்த அக்ஷரங்களை ஸ்டாப் பண்ணணுங்கிறது வாத்தியார் சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படியாக இந்த 4த்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி பண்ணும்பொழுது அக்னிங்கிற உதாத்தம் இருக்குது. உதாத்தான் நிஹத ஸ்வாரஹா ஸ்வரிதாத் பிரச்சயோ பவேத் அப்படின்னார். இப்போ உதாத்தத்திலேருந்து இருக்கக்கூடிய அனுதாத்தமானது என்ன ஆகுது? சேர்க்கும்போது ஸ்வரிதமாகுது.
அதுதான் சுரிதமானது. அப்போ அக்னிம் ஈழேங்கிறது அக்னிங்கிற உதாத்தம் இருக்குது அக்னி, அதுக்கப்புறம் ஈ அப்படிங்கிற தீர்காட்சரத்தில் உள்ள அனுதாத்தமானது சுரிதமானது. சுரிதா பிரஜயோ, சுரிதத்துக்கு அப்புறம் வர அனுதாத்தமானது பிரஜயமானது. இப்போ பிரஜயஸ்வரம்ங்கிறது என்ன அப்படின்னாக்க உதாத்தம் மாதிரி சொல்கிறோமே தவிர்த்து, ஆனால் அது வஸ்துதா அனுதாத்தந்தான். இதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இந்த மாதிரி நம்ம விசாரம் பண்ணி இதை தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம விகிருதிகளை கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும் மேலே. அப்போ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம உபதேசமாக வாங்கிட்டு இருந்த விஷயத்தை அதையே நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க எப்படி இந்த ஸ்வரங்கள் உண்டாச்சு, இதுக்கடுத்து இந்த ஸ்வரங்கிறது எப்படி உண்டாருது அப்படிங்கிற விஷயங்களையோ எந்தெந்த அக்ஷரங்கள் எப்படி உண்டாருது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் லக்ஷண கிரந்தங்கள்னு சொல்கிறது. அதனால தான் என்ன பண்ணார் அப்படின்னாக்க இதுக்கப்புறம் சரண வியூகத்தில் நான் சொன்ன மாதிரி சர்ச்சா ஸ்ராவகா சர்ச்சகா ஸ்ரவணீய பாரகான்னு சொல்லிவிட்டு அதில் தேஷாம் சதுஷ்பாராயணம், அதில் 4 விதமான பாராயணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். கிரமபாரகா, கிரமபதா, கிரமஜடா, கிரமதண்டா அப்படின்னு சொல்லி எடுத்தார். இல்லை கிரமபாரகா அப்படிங்கிறது கிரமஹான்னு சொல்கிறது இந்த இடத்துல சம்ஹிதையை சொல்கிறாருன்னு மஹிதாச பாஷ்யம். இது எப்படி அப்படின்னாக்க ஜட்டன்னு விகிருதி சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஜட்டை சொல்கிறேன், ஜட்டைங்கிறது எப்படி சொல்லுவார், நான் நம்பரை சொல்லிடுறேன். இப்போது 1 2 2 1 1 2 அப்படின்னு சொல்லுவேன். 1 2 2 1 1 2 இப்படி 2 பதங்களை எடுத்துட்டு 6 தடவை சொல்கிறதுக்கு ஜட்டை அப்படின்னு பேர். அதுதான் சொன்ன அனுலோம விலோமாபியாம் திரிவாரம்பிய பட்டயத் கிரமம். விலோமே பதவத் சந்தி அனுலோமே யதாக்கிரமம்னு அங்கே சொன்னார். அதில் அதாவது என்னென்னா 1 2 கிரமங்கிறது என்ன அப்படின்னாக்கா துவாபியாம் அபிக்கிரமிய 2 பதங்களை எடுத்துட்டு 1 2ன்னு சொல்கிறது, 2 3 3 4 இப்படின்னு போகிறது தான் கிரமம். இதுக்கு பேர் கிரமம்னு பேர். அதையே அனுலோம விலோமாபியாம் நேராக 2 பதம் சொல்கிறது, தலைகீழ 2 சொல்கிறது, திருப்பி நேராக 2 சொல்கிறது, இதுக்கு ஜட்டை அப்படின்னு சொன்னார். அப்போது கிரமங்கிறது 2ஆவது சொல்கிறத கிரமம்னு அவர் எடுத்தார். 2வது பாதத்தில் அந்த ஸ்லோகத்தில் யதா கிரமம் அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துல கிரமத்துக்கு சம்ஹிதைன்னு அர்த்தம் பண்ணார். அதனால தான் இங்கே கிரமபாரகா அப்படிங்கிற இடத்துல கிரமபாரங்கிறது சம்ஹிதையை சொல்கிறது. சம்ஹிதா அப்படின்னா ஆர்ஷி சம்ஹிதான்னு சொல்லுவாள். அந்த சம்ஹிதை 2 விதமாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்க நம்ம சம்ஹிதை பதம் கிரமம் அத்தியனம் பண்ணும்பொழுது சம்ஹிதையில் உள்ள விசேஷங்களையோ கிரமத்தை எப்படி சொல்லணுங்கிற விசேஷங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அதுக்குள்ளே என்ன இருக்குது நம்ம எப்பயுமே ஒரு பொருளை நம்ம புரிஞ்சு பார்க்கணும். ஒரு நோட் புக் இருக்குது, நோட் புக்குங்கிறது என்ன அப்படின்னாக்க உள்ளே நம்ம பிரித்து பார்த்தோன்னா தான் இதான் நோட்டுன்னு நம்ம புரிஞ்சுப்போம். இத்தனை பேப்பர் இருக்கும், அதை இந்த மாதிரி பைண்ட் பண்ணி வச்சுருக்கா, இதுக்கு பேர் ஒரு நோட்டுன்னு பேர் அப்படின்னு புரிஞ்சுப்போம் இல்லையா. அந்த மாதிரி சம்ஹிதையில் உள்ள விஷயங்களையும் கிரமத்தில் உள்ள விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணார், சம்ஹிதா பத பிரகிருதின்னு ஒரு சூத்திரம் பண்ணார். சம்ஹிதாங்கிறது எப்படி இருக்குது, பதானி பிரகிருதி பூதானி எஸ்யாசா சம்ஹிதான். நம்ம தெரிஞ்சுட்டுருப்போம் சம்ஹிதை பதம் கிரமம் எல்லாமே ரிஷிகள்கிட்டேருந்து வந்தது தான்னாலும் ஆனால் பதத்தை பிரகிருதியாக கொண்டது தான் சம்ஹிதை. அதாவது அதை வச்சுண்டு அது மூலியமாக என்னென்ன பதங்கள் எப்படி சேர்ந்ததுங்கிறத வச்சு சம்ஹிதையிலோட நியமங்கள்லாம் சொல்கிறார். இது எப்படி இருக்குது, சம்ஹிதையிலையும் பதத்தை பிரகிருதியாக வச்சுட்டு அதாவது என்ன அதை டூல்ஸ் மாதிரி வச்சுட்டோன்னா அதுலேருந்து சேர்த்து சம்ஹிதையில் உள்ள நியமங்களை நம்ம சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு சாஸ்கம்ப சித் கம்பானேன ஸ்கபீயான்னு சொன்னேன். சித்து கம்பானேன சித் கம்பானேனன்னு சம்ஹிதை, பதம் சித்து ஸ்கம்பானேனன்னு வந்திருக்கு. இப்போ என்ன ஆகிடுது, பதத்துலேருந்து ஆரம்பித்து இந்த இடத்த ஒரு ஆகமம் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். சம்ஹிதையிலேருந்து டைரெக்டாக ஆகமம்னு சொன்னால் எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாது. பதத்தை வச்சு பார்க்குறது சகாரங்கிறது இல்லை, இங்கே சம்ஹிதையில் வந்திருக்கு. கம்பனேனங்கிற பதத்துக்கு முன்னாடி சகாரம் வந்திருக்கு. இப்படிங்கிறதாக ஆகமத்தை பதத்தை வச்சு பார்க்குறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக பதத்தை சித்தமாக எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்படிங்கிறதுக்காக பத பிரகிருதியாக இருக்கிறது 2. அந்த பதத்தை வச்சுட்டே சொல்லக்கூடிய ஒன்று சம்ஹிதை, ஆர்ஷி சம்ஹிதைன்னு நம்ம தீர்க்கமாக சொல்கிறது. அக்னிமீளே புரோஹிதை யஜ்ஞஸ்ய தேவமிருத்துஜம்னு. கிரமசம்ஹிதை அப்படின்னு சொல்கிறது அக்னிமீளே ஈழே புரோஹிதம் புரோஹிதை யஜ்ஞஸ்ய அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 2ஐயும் சம்ஹிதான்னு எடுத்தார். அதான் கிரமபாரகான், இதோடைய பாராயணம் உண்டு. அதே மாதிரி கிரமபதா
கிரமபதங்கிறது பதத்தை தான் எடுத்தார். அந்த பத பாராயணமும் உண்டு, பதத்தையும் பாராயணம் பண்ணலாம். கிரம ஜட்டா கிரம தண்டகான்னு எடுத்தார். சாதாரணமாக வேதத்தில் 8 விகிருதிகள் சொல்கிறது உண்டு. ஜட்டா மாலா சிகா ரேகா துவஜோ தண்டோ ரதோ கணா அப்படின்னு 8 விகிருதிகள். அஷ்டோ விகிருத்தைய புரோக்தாக கிரமபூர்வா மகர்ஷிபி அப்படின்னு. அந்த 8 விகிருதிகளில் முதல்ல விகிருதி அப்படின்னு சொன்னாலே பிரகிருத்தியிலேருந்து தான் விகிருதி சொல்கிறது. பிரகிருத்தினா முதல்ல ஒன்று இருக்கணும். விகிருதிங்கிறது விகாரம்னு சொல்லப்படுறது இல்லையா? ஒன்றை வச்சு நம்ம ஒன்று நம்ம அதை வச்சு சொல்கிறோங்கிறது தான் விகிருத்தின்னு சொல்லுவோம். இப்போ சம்ஹித பதக்கிரமத்தை வச்சுட்டு தான் நம்ம மேலே விகிருதிகளை சொல்ல முடியும். அதனால அதுக்கு விகிருத்தின்னு பேர். அதனால் கிரமம் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்குது. கிரமத்தை வச்சுட்டு தான் சொல்ல முடியும். அதுலேயும் 2 விகிருதியே அவர் இந்த 8 விகிருதிகளில் 2 முக்கியமாக சொன்னார். ஒன்று கிரம ஜட்டா கிரம தண்டான். கிரம ஜட்ட அப்படிங்கிறது சொன்னது தான், ஜட்டா தான். அதே மாதிரி கிரம தண்டகான்னு 2 விகிருதிகள். இது எல்லாமே எப்படி இருக்குது? மற்ற எல்லா விகிருதிகளுக்கும் இது ஆதாரமாக இருக்குது. கிரம ஜட்டம்னு ஜட்டகான்னு சொல்கிற விகிருதி ஷிகா அப்படிங்கிற ஒரு விகிருதி. ஷிகாங்கிறது என்ன அப்படின்னாக்க ஜட்டையிலேருந்து ஒரு பதத்தை கூட்டுறது. 1 2 2 1 1 2 3ன்னு சொல்கிறதுக்கு ஜட்டான்னு பேர். அதுலேருந்து ஒன்று கூட்டி சொன்னால் அதுக்கு ஷிகான்னு பேர். இப்போ அக்னிமீள ஈழே அக்னிமேளேன்னு ஜட்டை, அதோட ஒரு பதம் சேர்க்கறது. அக்னிமீள ஈழே அக்னிமீளே புரோஹிதம் அப்படிங்கிறது ஷிகா. இந்த ஷிகைக்கு ஆதாரமாக இருக்கிறது ஜட்டையை வச்சுன்னு தான் ஷிகையை சொல்கிறோம். அதே மாதிரி கிரம தண்டகான்னு சொல்கிறது. தண்டங்கிறது என்ன அப்படின்னாக்க கிரமமுத்வா விபர்யஸ்ய புனஷ கிரம உத்தரம். அதாவது நேராக சொல்லி திரும்பி தலைகீழ சொல்கிறது அப்படின்னு. நேராக சொல்லி திருப்பி தலைகீழ சொல்கிறது, இப்படியே சொல்கிறதுக்கு பேர் தண்டம்னு பேர். தண்ட விகிருத்தின்னு சொல்கிறது. அதாவது எப்படின்னா 1 2 2 1 1 2 2 3 3 2 1 1 2 2 3 3 4 4 3 2 1 இப்படி 10 பதங்கள் இருந்தால் 10 வரைக்கும் போகணும், தலைகீழ வரணும். இதுக்கு தண்டம்னு பேர். சில விகிருதிகள் மாலா அப்படின்னு சொல்கிற விகிருதியிலையும் துவஜம் ரதம் அதே மாதிரி ரேகா அப்படின்னு விகிருதிகள் இருக்குது. இன்னும் நம்ம நேரம் கம்மியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் இதுவாக சொல்கிறேன். அந்த விகிருதிகளில் தலைகீழ நிறையா சொல்ல வேண்டியிருக்கும். நேராக சொல்லி தலைகீழ சொல்லக்கூடியதான ஒரு இது இருக்குது. அப்படிங்கிறதுனால அதுக்கெல்லாம் இந்த விகிருதிகளை எதை சொன்னால் தண்டத்தை பிரகிருதியாக சொன்னார். கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விகிருதி எல்லாருக்கும் தெரியும். கணான்னு தான் அத்தியனம் பண்ணுறதுங்கிறது. அந்த கணத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க ஜட தண்டம் ரெண்டுமே அதுக்கு பிரகிருதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 5 விதமான பாராயணங்கள் மெயினாக. அதை தொடர்ந்து 8 விகிருதியும் பாராயணம்ங்கிறத சொன்னார். அதாவது கிரம பாரகா அப்படிங்கிறதுனால கிரமம் சம்ஹித கிரமம் அப்படிங்கிற பாராயணம், கிரம பதகாங்கிறதுல பதம், கிரம ஜட்டஹான்னு ஜட்டா பாராயணம், கிரம தண்டஹா அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை பிரகிருதியாக மற்ற விகிருதிகள் இது பிரகிருதியாக இருக்கிறதுனால இதை கொண்டு மற்றதையும் பாராயணங்கிறதாக அதில் எடுத்தார். இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம முதல்ல சம்ஹிதா வரைக்கும் உபதேசமாக நம்ம படிச்சுட்டு இருந்தவா அதுக்கு மேல்படி வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு. இப்போ நம்ம நியமங்கள்லாம் வேதத்தில் சொன்னது தான் நம்ம படிக்கணும். இப்போ சத்தியம் வத தர்மஞ்சரன் அந்த மாதிரி நியமங்களை அதில் சொன்ன நியமங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த நியமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ வேதம் சொல்லக்கூடியதான அனுஷ்டானங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம சம்ஸ்கிருதம் வேணும். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் பின்னாடி நியமங்களை தெரிஞ்சுக்கணும். அர்த்தங்கிறது இன்னும் பின்னாடி இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடியே இந்த விகிருதிகளை படிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கொஞ்சம் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓ எப்படி இருக்குது, இந்த ஸ்வரங்கள் எப்படி பிரயோகம் பண்ணப்படுறது, இந்த அக்ஷரங்கள் எந்த அக்ஷரம் முன்னாடி இருக்குது, எது எதோடைய அங்கம், இந்த ஸ்வரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்க அந்த ஸ்வரமானது இப்போ ஸ்வாஹா அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸ்வாஹா அப்படிங்கிற இடத்துல எத்தனை எழுத்து இருக்குது? ஒரே அக்ஷரம்னு நம்ம பெரும்பாலும் அப்படி தான் பார்க்குறோம். இதில் என்னென்ன சொல்லுவா அப்படின்னாக்கா சகாரம் வகாரம் அப்புறம் அகாரம் விசர்க்கம் 4 அக்ஷரம் இருக்குது. 4 அக்ஷரங்கள் இருக்குது இல்லையா? 4ன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறச்ச இந்த ஸ்வரமானது எதுக்கு வந்தது அப்படின்னாக்க முதல்ல உயிரெழுத்துக்கு சொல்லப்படுறது. ஸ்வர உச்சா ஸ்வரோ நீச்சா ஸ்வரஸ்வரிதமேவச்ச ஸ்வரப்பிரதானம் திரைஸ்வரியம் வெஞ்சனம் தேன சஸ்வரம்னு
இந்த ஸ்வரங்கள் முதல்ல அந்த உயிரெழுத்துக்கு வர்றது, அதை தொடர்ந்து அதுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த சகாரம், இந்த வகாரம், அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய விசர்க்கத்துக்கும் வர்றதுங்கிறது. அப்போ எது எதுக்கு அங்கம், எது முன்னாடி இருக்குது, எது பின்னாடி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அக்ஷரத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். என்னென்ன அக்ஷரம் வரிசையாக இருக்குங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, அதாவது என்னன்னாக்க இந்த சந்தஸ்ன்னு சொல்கிறது, இப்போ அக்னிமீள புரோஹிதை யஜ்ஞஸ்ய தேவ மிருத்துஜம்னு சொன்னோம் இல்லையா, இது 2 வாக்கியம். இப்போது இதை காயத்ரி சந்தஸ்ன்னு சொல்லுவாள். காயத்ரி சந்தஸில் எத்தனை அக்ஷரம்? 24 அக்ஷரம், 3 பாதம் இருக்கும் இல்லையா. இதுக்கு என்ன சொல்லுவோம், மீட்டர்னு சொல்கிறது. சாதாரணமாக ஒரு மீட்டர், ஒரு எல்லை. அது சந்தஸ்ங்கிறதுனா எப்படி ஒரு எல்லையை சொல்கிறது, இந்த வாக்கியம் இதோட பூர்த்தி ஆகிறதுங்கிறத நம்ம சொல்கிறது. எதோட பூர்த்தி ஆகிறதுன்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி அதோட ஆரம்பம் என்னங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ அதுதான் வரும் அந்தியாட்சரி அப்படின்னு சொல்லும் பொழுது அபிராமி அந்தாதின்னு சொல்லுவோம். எது அந்தத்தில் முடிகிறதோ அதுவே ஆதியாகவும் இருக்கும். எந்த அக்ஷரம் பூர்த்தி ஆகிறதோ அந்த அக்ஷரமே முதல்லையே வரும். அப்படி பார்க்குறச்ச இந்த இடத்துல கடைசி எழுத்து எது முடிகிறதோ அது எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுங்கிறது நம்ம கரெக்டாக தெரிஞ்சுட்டா மட்டும்தான். அப்போது அந்த சில அக்ஷரங்கள் இந்த மாதிரி வரும். அதாவது இந்த சில அக்ஷரங்கள் முடிகிற எழுத்தாக இருக்கும், ஆனால் அது ஆரம்பிக்காது. உதாரணத்துக்கு விசர்க்கம். இப்போ நான் ஸ்வாகான்னு சொல்ல இடத்துல விசர்க்கம் தான் கடைசியாக இருக்குது. ஆனால் அந்த விசர்க்கமானது எப்பயுமே ஆரம்ப அக்ஷரமாக வரவே வராது. வாக்கிய ஆரம்பத்தில் விசர்க்கம் வரவே வராது. அதே மாதிரி வாக்கிய ஆரம்பத்தில் என்னென்ன அக்ஷரங்கள்லாம் வராதுன்னு சிலதை சொல்லியிருக்கார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு இது இருக்குது, ஊஷ்மாந்தஸ்தர் சோஷ்ம சகார வர்க்காக நாந்தையாந்தி அந்நத்திர விசர்ஜனீயாத் அப்படின்னு ஒரு சூத்திரம். அதாவது என்னன்னாக்க நிறையா இருக்குது. சில அக்ஷரங்கள் ஊஷ்மா அக்ஷரம்னு சொல்லப்படுறது இங்கே பிராதிஷாக்கி இந்த கிரமத்தை ஹ ஷ ஷ ச விசர்க்கம், ஜிஹ்வா மூலியம் சொல்கிற இஹ் அப்படிங்கிற அக்ஷரம், உபத்மானியம்னு சொல்லப்படுற இஃப் அப்படிங்கிற அக்ஷரம், அனுஸ்வாரம், இது ஊஷ்மான்னு சொல்லப்படுறது. அந்தஸ்த வர்ணம்னு சொல்லப்படுறது ஏ ர ல வ அப்படிங்கிற அக்ஷரங்கள். அதே மாதிரி ரிகாரம் ரு அப்படிங்கிற எழுத்து. அதே மாதிரி சோஷ்மா அப்படின்னு சொல்லப்படுறது மகாபிராணங்கள். மொத்தம் 10 மகாபிராணங்கள். ஒரு 5 வர்க்கம்னு சொல்லுவாள், கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம். அந்த 5 வர்க்கத்தில் உள்ள மகாபிராணங்கள் 10, இது சோஷ்மா அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி சகார வர்க்கா, சகாரம் வர்க்கம் முழுக்கவே ச ச ஜ ஜ ஞ. இது இந்த அக்ஷரங்கள் எதுவுமே அந்தத்தில் வராது, கடைசி எழுத்தாக வராது அப்படிங்கிறத சூத்திரத்தை சொன்னார். வாக்கியாந்தத்தில் வராது, பதாந்தத்தில் வராதுன்னு தான் சொன்னார். ஏன்னா பதத்தை எடுத்து தான் சொன்னார். அதாவது என்ன சொல்கிறது, பதங்கிறது சாதாரண வியாபகம், அதனால் வியாபியமாக இருக்கக்கூடிய வாக்கியத்தில் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆதிமாட்சரமாக என்னென்ன வராது அப்படின்னாக்க ருகார லுகாரவ், ருகாரல்காரவ் பரமர்த்தம் ஊஷ்மனாம் அப்படின்னார். அதுக்கு அதே மாதிரி தகாராத் அவரேச்ச சப்த, நாதின் தகாராத் அவரேச்ச சப்த. அதாவது என்னன்னாக்க ருகாரம் லுகாரம் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்காது. ருக்வேதத்தை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறது, இதில் ஆரம்பிக்காது இந்த அக்ஷரங்கள். அதே மாதிரி பரம் அர்த்தம் ஊஷ்மனா, ஊஷ்மாவில் பின்னாடி பாதினா நான் சொன்னதில் விசர்க்கம், ஜிஹ்வா மூலியம், உபத்வானியம், அனுஸ்வாரம், இதில் வாக்கியம் ஆரம்பிக்காது, ஆதியாக வராது. அதே மாதிரி தகாராத் அவரேன்னார். தகாரத்துக்கு முன்னாடி உள்ள 7 அக்ஷரங்கள் என்னென்ன அப்படின்னாக்க ஜ ஞ ட ட ட ட ண இப்படிங்கிற 7 அக்ஷரங்களில் வாக்கிய ஆரம்பம் இருக்காது. அதனால் என்ன சொல்லுவாங்க, வாக்கிய ஆரம்பங்கள் இதில் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு போஜ தே வீட்டு அப்படின்னு ஒரு வாக்கியம் முடிகிறது, 1ஆம் அஷ்டகத்தில் 5ஆம் அத்தியாயத்தில் வர்றது. வீட்டுங்கிற அக்ஷரம் டகாரத்தில் கடைசியில் வாக்கியாந்தத்தில் முடிகிறது. ஆனால் அந்த அக்ஷரம் வாக்கிய ஆதியில் வரவே வராது, ஏன்னா சொல்லிட்டார் அவர், எங்கேயுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம எப்படி ஆரம்பித்து சொல்கிறது? இப்போ அந்தியாட்சரினாக எந்த அக்ஷரம் முடிகிறதோ அந்த அக்ஷரத்தில் அடுத்தவா மந்திரத்தை ஆரம்பித்து சொல்லணும் இல்லையா? ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிறோம், எந்த அக்ஷரத்தில் முடிகிறதோ
அதுலேயே ஆரம்பித்து திருப்பி சொல்லணுங்கும் பொழுது இந்த அக்ஷரத்துக்கு ஆதியே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் நினைக்கிறேன். அதில் சில நியமங்களில் போட்ட பொழுது அந்த அக்ஷரம்ங்கிறது அந்தியமாக உள்ள கடைசி அக்ஷரம் வெஞ்சனமாக எது ஆரம்பிக்காதோ அந்த மாதிரி இடங்களில் அந்த உயிரெழுத்தை எடுத்துக்கிறதுங்கிறது வச்சுருக்கேன். அதனால் இது ரொம்ப ஏன்னா அப்படி வச்சா தான் என்ன ஆகும், இந்த மாதிரி இடங்களில் இந்த எங்கே முடிகிறதோ அந்த அக்ஷரங்களில் வாக்கியமே ஆரம்பிக்கலங்கிறதுக்காக. உதாரணத்துக்கு இப்போ அதே தான் சொல்கிறேன். விதத்கவ்யம் சரமாதிருளமூர்வையே நானுகம் மானுஷி போஜ தேவிட்டு அப்படின்னு இருக்கு. ஸ்வாத்யோ திவா சப்தஜக்வீர் ராயோதுரோப்ஜிரு தக்ஞா ஜானன் ரமாதிருளமூர்வையே நானுகம் மானுஷி போஜ தேவிட்டு. இந்த ஸ்வாத்தியோன்னு இருக்கா அருகு ஆரம்பம் இல்லையா, இதுலேருந்து ஆரம்பித்து வீட்டுங்கிறது முடிக்கணும். இவா என்ன சொல்லியிருக்கா, அந்தியாட்சரியில் ஒன்று மந்திரத்தையோ இல்லை பஞ்சாதி ஆரம்பத்தையோ எடுத்துன்னு சொல்கிறது. இப்போ இந்த சகார ஆரம்பத்தில் நம்ம எடுத்துன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க வீட்டு அப்படின்னு முடியும் பொழுது நம்ம என்ன பண்ணுறது, இந்த இடத்துல டகாரம் தான் முடியறதுங்கிறதுனால அதை நம்ம எடுத்துட்டு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, வீட்டு அப்படிங்கிற இடத்துல என்ன அக்ஷரம் முன்னாடி இருக்குது, இகாரம் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த அந்தியாட்சரியோட பிரயோஜனம் என்ன அப்படின்னாக்க எந்த அக்ஷரம் இருக்குன்னு நம்ம யோசிக்க முடியாது. ஓ இந்த அக்ஷரம் முன்னாடி இருக்குது இது பின்னாடி இருக்குங்கிறத நம்மளால் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை தெரிஞ்சுட்டால் தான் விகிருதிகளை சொல்ல சௌரியம். அப்போ என்ன பண்ணுவோம், வீட்டுங்கிற இடத்துல இகாரம் முன்னாடி உயிரெழுத்தாக இருக்கிறனால ஏதோ ஒரு இப்போ இந்திரோ மதா இகாரத்தில் ஆரம்பிக்கணும்னா இந்திரோ மதா யவாவிரதே ஷவாசே விருத்ரஹா நிர்பீஹி தமின் மஹத் ஸ்வாஜிஷூதே மர்பே ஹவாமஹே சவாஜே சுப்ரணோ விஷத்து அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இந்த அந்தியாட்சரிங்கிறது அந்த அக்ஷரங்கள் சில அக்ஷரங்கள் முடிவில் இல்லாமையும் இருக்கும், சில அக்ஷரங்கள் ஆதியில் இல்லாமையும் இருக்கும். ஆனால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டா தான் விகிருதிகள்லேயே நமக்கு சௌரியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும், ரெண்டாவது அந்த வாக்கியம் எத்தனை தடவை வர்றதுங்கிறத பார்த்தா தான் நம்ம இந்தந்த அக்ஷரங்களில் ஆரம்பிக்கிறது வாக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் பொழுது சந்திகளுக்கெல்லாம் நமக்கு சௌரியமாக இருக்கும். அந்தந்த வாக்கியங்களில் வாக்கிய ஆரம்பத்தில் ஓ இந்தந்த அக்ஷரங்கள் ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்க அதை வச்சுன்னு நம்ம சொல்கிறச்ச இப்போ இன்னும் மற்ற இடங்களில் அகார மந்திரங்கள் எங்கெங்கெல்லாம் மந்திர பிரயோகம் அக்ஷரமாக பிரயோகம் பண்ணுறோமோ அந்த இடங்கள்லாமும் அகார ஆரம்பத்தில் இத்தனை மந்திரங்கள் இருக்குது, ஆகார ஆரம்பத்தில் இத்தனை மந்திரங்கள் இருக்குது, இகார ஆரம்பத்தில் இத்தனை மந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறதாக அதெல்லாமும் சொல்ல முடியும். ஏன்னா இந்த அக்ஷர கோஷத்தில் இந்த 51 அக்ஷரம் சொல்கிறேன், அதுக்கு மந்திரங்களை சொல்லி ஆவாகனங்கள்லாம் இருக்குது பூஜையில் மற்ற இடங்களில். அப்படி சொல்லும் பொழுது அந்த ஆரம்ப அக்ஷரம் என்னங்கிறது நமக்கு அந்த ஆரம்பம் உள்ள மந்திரங்களை தெரிஞ்சுன்னா தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி அதுக்கும் இது இந்த அந்தியாட்சரிங்கிறது பிரயோஜனப்படுறது. இப்படியாக இதுக்கு சொல்ல வந்தேன், முதல்ல உபதேசங்கிறது வாங்கின பின்னாடி அதில் விசாரம் பண்ணி நம்ம அந்த என்னென்ன அக்ஷரங்களில் என்ன ஸ்வரம் இருக்குது என்ன மாத்திரா காலம்ங்கிறது தீர்க்கமாக நம்ம விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு நிச்சயம் ஏற்படுறது. அப்படி நிச்சயம் ஏற்பட்டால் தான் நம்ம அந்த மந்திரங்களை சரிவர உச்சாரணம் பண்ண முடியும். அடுத்தது நம்ம சொல்லித்தரத்துக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதாக. இதுதான் சம்ஸ்கிருதத்துக்கும் அதாவது வேதத்துக்கும் உள்ள சம்பந்தம். அது வரைக்கும் நம்ம உபதேசமாகவே வெறும் படிச்சுட்டு இருந்தவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இது ஏன் வந்ததுங்கன்னு கேள்வி கேட்கும்பொழுது நம்ம சம்ஸ்கிருதம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டா தான் நம்ம அதுலேருந்து பண்ண முடியும். இந்த அக்ஷரத்துக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி அப்படின்னாக்க அங்கெல்லாம் நம்ம விபக்தியை தெரிஞ்சிருக்கணும், சப்தத்தை நம்ம தெரிஞ்சுட்டுருக்கணும். முதல்ல சப்தத்தையும் உபதேசம் மாதிரி தான் நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் அந்த சப்தங்களையே பின்னாடி எப்படி எங்கே பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சம்ஸ்கிருத அத்தியனம் நுள்ள கூட சொன்னேன். அதாவது பேச்சு வரும்பொழுது சம்ஸ்கிருதாத்தியனம் பண்ணுறவா வேதாத்தியனம் பண்ணுறவாளுக்கு சம்ஸ்கிருதத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்பஸ்ய பாரே அப்படின்னு சில இடங்கள் வர்றது. இப்போ பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவான்னு ருக்வேதத்தில் இந்த மாதிரி இடங்களில் சொல்கிறச்ச இந்த கர்ணேபிஹி அப்படின்னு வருது. அதே மாதிரி அம்பஸ்ய பாரே அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் கூட சொன்னான் அம்பசா பாரேன்னு வரணும். அந்த இடத்துல அம்பஸ்ய பாரேன்னு வந்திருக்கு. சம்ஸ்கிருதத்தை நல்லா படித்தேன் அப்படின்னாக்க இந்த இடத்துல வேதத்தையே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் ஒரு அபிப்பிராயங்கள் சொல்லிட்டு இருக்கா. அதனால் அத்தியனம் பண்ணுறவருக்கு சம்ஸ்கிருதம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேரோட அபிப்பிராயங்கள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். பத்ரங் கர்ணே அப்படிங்கிறதுலையும் அப்படி தான். கர்ண சப்தம் புல்லிங்கத்தில் அகாராந்தமாக வரும். இப்போ கர்ணையின்னு வரணும், கர்ணேபின்னு வந்திருக்கு. அது சாந்தசம்னு சொல்லுவாள் ரூபம். அது இப்போது
வஸ்துதா என்ன சொல்லுவான்னா, சம்ஸ்கிருதத்தை நன்னா படித்தான்னா கர்ணைன்னு தானே வரணும், கர்ணேபியன்னு வந்திருக்கே, வேதம் தப்புன்னு நினச்சுன்ருவாங்கிறது சில பேருக்கு தோணலாம். ஆனால் அப்படி முடியாது. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் தானே இங்கே தப்பு இருக்குங்கிறதே. அதாவது என்ன சொல்கிறேன், இந்த வாக்கியம் மாறி இருக்கேங்கிற யோஜனை எப்போ வரும்? கர்ண சப்தம் அகாராந்தத்தில் புல்லிங்கத்தில் வரும்னு யாருக்கு தெரியறதோ அவனுக்கு தான் கர்ணேபியன் இந்த இடத்துல வந்திருக்கே, ஏன் வந்திருக்குங்கிற விசாரமே அவனுக்கு தோணும். அது வரைக்கும் விசாரமே வராது. அப்போது அதில் விசாரம் வரணும் அப்படின்னாலே முதல்ல கொஞ்சம் சப்தம் தெரியணும், சம்ஸ்கிருதம் தெரியணும். அம்பஸ்ய பாறைங்கிற இடத்துலையும் அப்படித்தான். அம்பசான்னு இந்த சப்தம் அப்படிங்கிற சப்தத்தை தெரிஞ்சுட்டாதான் அம்பஸ்ய பாறைன்னு ஏன் வந்ததுங்கிற விசாரம் இவனுக்குள்ளே எழுந்திருக்கும், வேதத்தில் வந்தது. இப்படியாக இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சம்ஸ்கிருதம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இங்கே அவசரம் கொடுத்த எல்லாருக்கும் இன்னும் பிரணாமத்தை தெரிவிச்சுட்டு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே.